எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா துலாம் ராசி. ரொம்ப அருமையான ராசி. இந்த துலாம் ராசியே உயர்ந்த ஒரு லட்சியம் படைத்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது பார்த்திங்களா சுக்கிர பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால தோற்றத்தில் கவர்ச்சியாகவும் இயல்பில் மகிழ்ச்சியானவர்களாக இருப்பாங்க. சிறந்த நபர்களை நண்பராக இவங்க நிறைய வைத்திருப்பாங்க. எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க நினைக்கும் இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, மேலுமே இந்த 2026 பிறக்க போகிறது. இந்த 2025 கிரக நிலைகள் அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த 2026 எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் இவங்களுக்கு நடக்க போகுது, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமாக அமைஞ்சிருக்கா அல்லது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைஞ்சிருக்கா, மேலுமே அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இவங்களோட குணாதிசயங்களை பார்ப்போம். காலச்சக்கரத்தில் 7வதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த துலாம் ராசி. சுக்கிர பகவானே ஆளக்கூடிய இந்த ராசி காற்றின் அடையாளமாக பார்க்கப்படுது. நிலையற்ற தன்மையோடு இருக்குவாங்க. மேலுமே சுக்கிர பகவானே ஆட்சி செய்யக்கூட இந்த ராசியில் சனி பகவான் உச்சம் பெறக்கூடியவர். மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. தராசை அடையாளமாக கொண்ட துலா ராசிக்காரர் பார்த்திங்களா அனைவரையுமே சமமாக பார்க்கக்கூடியவங்க. மேலுமே இந்த ராசிக்காரர் எந்த ஒரு முக்கிய விஷயத்திலுமே முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வலுவாக்கவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒருவர் கையில் எப்படி தராசு கொண்டு வைத்து கொண்டிருப்பது போன்ற இந்த ராசியோட அடையாளமானது அனைவரையுமே சமமாக பார்க்கக்கூடியவங்களாகவும் சட்டத்தோட விதியை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பதை காட்டுது. மேலுமே இவங்க எங்கேயாவது தவறு நடப்பதை கண்டாங்க அப்படின்னாவே அதை தடுக்க கேள்வி எழுப்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. நீதியோட மீது நாட்டம் கொண்டவங்க, யாருக்குமே அநீதி நடக்கக்கூடாது அப்படின்னு போராடக்கூடியவங்களாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இந்த துலாம் ராசி நண்பர்கள். காரணமாக என்ன அப்படின்னா எதிரிகளோட இலக்காக இவங்க இருப்பாங்க. துலா ராசியை சேர்ந்தவங்க கலை, படைப்பாற்றல், புதிய எண்ணங்கள் அதிகமாக கொண்டிருப்பாங்க. இவங்ககிட்ட உயர்ந்த லட்சியம் இருக்குங்க. மேலுமே சுக்கிர பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால தோற்றத்தில் பார்த்திங்களா கவர்ச்சியாகவும் இயல்பில் மகிழ்ச்சியானவங்களாக இருப்பாங்க. மேலுமே இந்த சுக்கிர பகவானே ஆளக்கூடிய இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம். நம்மளுடைய துலா ராசி நேயர்களுக்கு மாதங்களில் சிறந்தது இந்த மார்கழி மாதங்க. இந்த மார்கழி மாதத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் விரைவில் பிறக்க போகிறதுங்க. இந்த 2025ஆம் ஆண்டின் இறுதி 2026ஆம் வருடத்தோட தொடக்கம் ஆகிய 2 முக்கிய நிகழ்வுகளுமே மார்கழி மாதத்தில் நிகழ இருக்குங்க. இந்த மார்கழியே தெய்வங்களோட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் கிரக நிலைகளில் பல்வேறான மாற்றங்கள் நடைபெற்றிருக்குங்க. சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கு. இது 12 ராசிக்காரர்களுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினா கூட இந்த துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு பலன்கள் பெற போறீங்க. மார்கழி மாதம் பார்த்தீங்களா 16/12/2025 தொடங்கி 14/11/2026 வரைக்குமே இருக்குங்க. குரு பகவானே மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கிறாரு. கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு. புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியிலும் சூரியன் செவ்வாய் தனுசு ராசியிலும் இருக்கிறாருங்க. சனி ராகு கும்ப ராசியில் இருக்காரு. 21/12/2025 ஆண்டு குரு பகவான் வக்கர நிலையில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க. இதனால நம்மளுடைய துளாராசி நேயர்களுக்கு 22/12/2025 சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதே போல் 25/12/2025 அன்று புதன் பகவான் விருச்சிகத்தில் இருந்து தனுசுக்கு பயிற்சி ஆக இருக்கிறாரு. 11/1/2026 புதன் தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கு, செவ்வாய் பகவான் 14/11/2026 தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குமே பயிற்சி ஆகிறார்கள். இப்படி ஒவ்வொரு கிரக மாற்றிகளுமே ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் 19/12/2025 அன்று வரக்கூடிய அனுமன் ஜெயந்தி, 20/12/2025 அமாவாசை நிகழ்வுகளுமே இருக்குங்க. 30/12/2025 அன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி, 3/1/2026 ஆருத்ர பௌர்ணமி, 14/1/2026 போகி பண்டிகை ஆகிய நிகழ்வுகளுமே இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்குங்க. அதற்கு அடுத்த நாள் சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷந்தாங்க. இந்த வருடம் இது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனால் துலாம் ராசி நேயர்களுக்கு பெறக்கூடிய பலன்கள், துலாம் ராசிக்காரர் மற்றும் துலாம் லக்னத்தில் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலுமே துணிந்து எதிர்நீச்சல் போட்டு எதையுமே சமாளிக்கும் திறமை கொண்ட நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக மாறப்போகுதுங்க.
நேர்மை மற்றும் துணிவு மிக்க உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தோட ஆரம்பத்திலேயே சந்திர பகவான் உங்களோட ஜென்ம ராசியில் இருப்பது மிகுந்த ஒரு சிறப்புங்க. மனோகாரகன் சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருப்பது சிறப்பு. 10ஆம் இடத்தோட அதிபதியாகவும் இருக்கிறதுனால வேலை இல்லாதவங்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது. மேற்றுமே மாற்று வேலைகளுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இரட்டிப்பு சம்பளத்தோட வேலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையுங்க. 10ஆம் இடத்திலேயே குரு பகவானும் உச்சம் பெற்றிருக்கிறதுனால வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஆண்டு முழுவதுமே ஏனோ தானோ என இருந்தால் கூட இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. மேலுமே படிப்புலையுமே மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களோட ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பின் மீது ஆர்வம், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும். உங்களுடைய சொந்த புத்தியோட ஆர்வம் ஏற்படும். மேலுமே உபஜய லாப ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடானது அதிகரிக்கும். புண்ணிய தலங்களுக்கு போய் வரும் யோகமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. மேலுமே திடீரென கோவிலுக்கு செல்லும் யோகங்கள் ஏற்படுங்க. குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 3ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதுனால தேவையில்லாத தடைகள், போட்டிகள் ஆனது ஏற்படும். மேலுமே போருக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்களோ அவங்களுடைய கெடுதல் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. போட்டி பொறாமைகளில் இருந்து விடுபட குலதெய்வ விருச்சகத்துக்கு கற்பூரம் காட்டி வழிபாடு செய்வது உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான நன்மைகளை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான பரிகாரமாக சொல்லப்படுது. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இந்த மாதத்தில் இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமாக தான் உங்களுக்கு அமைஞ்சு போகுது. மேலுமே மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவரோடு விரையாதிபதி புதனுமே இணைந்திருக்கிறாரு. எனவே வருமானம் வந்தால் கூட அதை காட்டிலும் செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சேமிக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. மேலுமே கணம் கைகளில் புரளும் நேரத்தில் சுப செலவுகளை செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளோட எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்க ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி கிடைக்கும். உறவினர் பகை அகலும். ஊர் மாற்றம் பற்றியும் உத்தியோக மாற்றம் பற்றியும் நீங்கள் சிந்திக்கப்படியே செயல்படுவீங்க. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மார்கழி 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்கர இயக்கத்தில் செல்கிறாரு. உங்களோட ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். எனவே அவர் இப்பொழுது பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களோட ராசியை பார்க்க போகிறாரு. குரு உங்களோட ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருந்தால் கூட அதோட பார்வை பலனானது அதிகம். எனவே இதுவரைக்குமே இருந்த இடர்பாடுகள் அகலும். உடல் நலம் சீராகி உங்களுக்கு உற்சாகத்தோடு பணி செய்வீங்க. வாங்கிய கடனை எல்லாமே கொடுக்க முடியலையே, கொடுத்த கடனை வாங்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்பொழுது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எல்லாமே சீராக சிறப்பாக இருக்கும். மேலுமே சகாய ஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால காரிய வெற்றியும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் உங்களோட பணிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியும். குழந்தைகளோட எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குறிப்பாகவே குழந்தைகளோட கல்யாணம் சம்பந்தமாகவோ கடல் தாண்டி சென்று நீங்கள் படிப்பது சம்பந்தமாகவோ முயற்சி எடுக்கிறது உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்குவதில் இந்த டைமில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே மார்கழி 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கிறாருங்க. உங்களோட ராசிக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். மேலுமே அஷ்டமாதிபதியாகவும் விளங்குகிறாரு. அவர் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. தொழில் நிலையத்தை இடமாற்றம் செய்யுங்க. எண்ணமானது உங்களுக்கு இந்த டைமில் அதிகமாக இருக்கும். மேலுமே தூரத்து உறவினர்களால் ஏற்பட்டிருந்த தொல்லைகள் ஆனது அகலும். தொடர்ச்சியாக வந்த கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரமானது உங்களுக்கு அமைய போகுது. மார்கழி 30ஆம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சமும் பெறுகிறாருங்க. உங்களோட ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னே கூட சொல்லலாம். பொருளாதாரம் உச்சநிலையை அடையும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதிகாரமாக அந்தஸ்துக்கு கூட சில பேர் நீங்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு நேரம் அமையும் போகுது அப்படின்னு சொல்லலாம். தைரியம் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். தானாக வரும் பதவிகளை எல்லாமே ஏற்று நீங்கள் முன் வருவீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் ஒவ்வொன்றுமே வெற்றி தரும் காலகட்டமாக தான் இருக்க போகுது. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு மாற்றினத்தவர்களோட உதவி கொண்டு உங்களோட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட ஆதரவுமே கிடைக்க ஆரம்பிக்கும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. மாணவ மணிகளை பொறுத்த வரைக்குமே மதிப்பெண்கள் அதிகரிக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் வருமானம் திருப்தி தரும் வகையில் இருக்கும். வரன்கள் வாசல் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது.
மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு பலன்கள் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருந்தா கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத பதவி மாற்றம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலானது உருவாகுங்க. அதே மாதிரி கலைஞர்களுக்கு நட்பு கை கொடுக்கும். மாணவ மணிகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மதிப்பெண் அதிகரிக்கும். அதே மாதிரி ஒருமுகப்படுத்தி நீங்கள் படித்தீங்களா மட்டுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் அமையும். மேலுமே இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு இனிய காலமாக உங்களுக்கு மாறப்போகுதுங்க. உங்களோட ராசிக்கு தனாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்துக்கு வரும்போது அனைத்து துறைகளிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிர் கருத்து உள்ளவங்க கூட இணக்கமாக உங்கள்கிட்ட நடந்து கொள்வாங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்து வந்த மந்த நிலைகளுமே மாற ஆரம்பிக்கும். வீடு இடம் வாங்கும் யோகமே ஏற்படும். மேலுமே வீண் வாக்குவாதங்களில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் சரி செய்கிறது நல்லது. அதே மாதிரி விட்டு கொடுத்து செல்வதுமே உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயுமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு முடிவு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு பலனை கொடுக்கும். ஆலய திருப்பணிகளில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு புத புக்கர யோகம், புத ஆதித்ய யோகமாக ஏற்படுகிறது. எனவே இந்த காலத்தில் இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க. உங்களோட ராசிநாதன் உங்களோட ராசிக்கே வருவது யோகந்தாங்க. உடல் நலனானது உங்களுக்கு சீராகும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க நீங்கள் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். மேலுமே நீங்கள் இறை வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. 19/12/2025 அன்று வரக்கூடிய அமாவாசை நாட்களில்